அப்படி நம்ம யாவரும் கண்களை மூடி தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அவரை துதிக்கும்படியாக வந்திருக்கிற தேவச்சனமே, கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இந்த 2024 வருஷத்தின் இந்த 6ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் தேவன் நம்மளை நடத்தி வந்த கிருபைகளை நினைவு கூர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களை இதுவரை தாங்கினதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக பஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவ கிருபையே அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சேர்ந்து போடுவோமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. வாயை திறந்து காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், ஓஹோ போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. என் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. சேர்ந்து போடுவோமா? கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும். சேர்ந்து படுமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஓஹோ ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. சேர்ந்து படுவோமா? அவர் கிருபை நம்மளை இதுவரை தாங்கினதற்காக. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே,
நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன். கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை தீரும். ஆற்றி தேற்றியே அரவணை தீரும். மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ. சேர்ந்து பாடுவோமா? கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே தேவ கிருபையே. கரங்களை தட்டி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. உண்மையாய் உண்மையாய் நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். இந்த 6 மாதங்களே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. சேர்ந்து கிருபையே தேவ கிருபையே. தேவ கிருபையே. ஓ ஆஹா கிருபையே. கிருபையே எல்லாம் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய கிருபையினால தான் நான் இந்த 6 மாதங்கள் கடந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 2வது பாடலாக கிருபை இதே தேவ கிருபை இதே. இம்மரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று உற்சாகமை பாடுவோம். துயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கரங்களை தட்டி. வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன். உண்மையாய் சொல்லுவோமா? என் வியாதியும் வேதனையும் தீர்த்தாரே வைத்தியராய். இயேசுவல்லால் சாந்திடுவோம் இகமதில் வேறெமக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சாந்திடுவோம் இகமதில் வேறெமக்காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே. வாயை திறந்து. என்னை நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கரங்களை தட்டி. அன்பின் அகலமும் நீள உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். கிறிஸ்துவிலே
ஒரு மனையாய் சீரிஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சீரிஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே வாயத்திறது நடத்தியதே சுவிலே பொன்னே சரிலே அக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போ சுவிலே பொன்னே சரிலே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்திலுக்கு தானே அருமையான இமானுவேல் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 63ஆம் சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாதுமாய் தண்ணீருமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினைத்ததையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையுமாய் இருந்ததனால் உமது சேட்டின் நிலையில் களி கூறுவேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியில் தாழ்விடத்தில் இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுபவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். தேங்க்யூ பிரதர். ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? தேவனே, என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. கதை தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரமா ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஏன்னா மாச கடைசியில் நிற்கிறோம். இது என்ன மாசமா? இது என்ன மாசமா? இது கரெக்டா இந்த வருஷத்துல எத்தனாவது மாசம்? இந்த வருஷத்தின் பாதியில நிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் எடுத்து வாசிய ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 6ஆம் மாதம் வரைக்கும் என் தேவன் என்னை ஏந்தி சுமந்து தப்புவித்தான் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தமா? எத்தனை வியாதியின் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, பாடுகளின் மத்தியில, பண கஷ்டத்தின் மத்தியில, நிந்தனைகள் மத்தியில, எத்தனை விதமான காரியங்கள் வார்த்தைகளினால நம்மளை நோகடித்த மத்தியில என் தேவ கரம் இதுவரை நடத்தின சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இவ்வளவுதானா? என் தேவன் நம்மளை இந்த 6 மாதத்துல இன்னும் சொல்ல வேணும்னா நம்மளுடைய கஷ்டத்தின் மத்தியில, நம்மளுடைய பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில நம்மளை இதுவரை என் தேவன் என்னை தாங்கி இருக்கிறான் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அததான் இங்க சொல்லுகிறார், நான் இனிமேலும் உன்னை ஏந்துவேன். அன்னைக்கு சொன்ன ஏந்துவேனும் தாங்குவேனும் ஒரே காரியம் தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூடயே பேசிட்டு வந்தீங்கன்னா நான் சீக்கிரமா முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைப்புக்கு கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை எப்படி தாங்கினார் சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ளாக வர ஆசைப்படுகிறேன். இதுவரை நம்மளை எப்படி தாங்கினார் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம பாவியா இருக்கும் போது
தேவனுக்கு நீதிமானா இல்லாத போது, பாவம் செய்கிற பிள்ளைகளா இருக்கும் போதே இந்த 6 மாதம் நம்மளை எப்படி நடத்தினானா? சங்கீதம் 94 சங்கீதம் 18 வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை பரிசுத்தத்தை பார்த்து இந்த 6 மாசம் வழி நடத்தல. நீங்க எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் கூப்பிடுவல்ல, அவர் வச்சிருக்கிற கிருபையினால உங்களை நடத்திட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதனால நம்மளை தாங்கினார்னா, அருமையான இமானுவேல் ஐயா சிம்பிளா சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஏசியா 41 அதிகாரம் 10 வசனத்தை எடுத்து வாசிங்க. இதுவரை நம்மளை நடத்தினது அவர் கிருபையினால, தாங்கினது அவர் கிருபையினால. எப்படி நம்மளை தாங்கினார்னா, ஏசியா 41:10 எடுத்து வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணி பலப்படுத்தி சகாயம் பண்ணி என் நீதியின் வழக்கது கரத்தினாலே நம்மளை தாங்கினாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க, அவங்க பக்கத்துல பாருங்க. இதுவரை, இன்னும் சத்தமா, இதுவரை தேவன் நம்மளை நடத்தினார். என் சொந்த பலத்தால் அல்ல, என் பணத்தால் அல்ல, என் சொத்தால் அல்ல, என் உற்ற உறவினரால் அல்ல, அவருடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையாமா? உண்மையா இல்லையா இது நான் சொல்றது? அவருடைய நீதி, அவர் நம்ம மேல வைத்த கிருபை, இரக்கம், தயவு. என் பிள்ளை இன்னைக்கு ஒரு நாளாவது, ஆமென், என்னைக்காச்சும் ஒரு நாளாவது மனம் திரும்புவாளோ? அப்படிதான் நம்ம போன வாரம் பாஸ்டர்மா சொன்னாங்கல்ல, அத்தி மரத்துல காய் இல்ல, கனி இல்ல. தோட்டக்காரன் என்ன பண்றான்? தேவனுக்கு அந்த இடத்துல கனி கிடைக்கல, அது வெட்டி போடும்படியா சொல்றாரு. தோட்டக்காரன் என்ன பண்றான்? ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் நான் இந்த மரத்தை கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி பாப்போம், இந்த வருஷம் கனி கொடுத்தா பாப்போம், கனி கொடுக்கலாம், 10 வருஷம் வெட்டிடலாம். ஆமென். இங்க யார் இப்ப தோட்டக்காரன்? நான் இப்ப தோட்டக்காரன். ஆண்டவர் இந்த மாசம் இப்போ இன்னைக்கு நைட் நடக்கிற நைட் பிரேயர் காட்சி வருவாங்களான்னு பாக்குறேன். நான் கொத்தி எரு போட்டுறேன், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஒரு மாசம், ஆமென், ஹல்லேலூயா. தோட்டக்காரன் வேலை இதாமா, அவன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வந்து பார்க்கவும் கனி இல்லைனாலும் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? திரும்ப ஆண்டவர்கிட்ட கெஞ்சிருப்பான், ஆண்டவரே இந்த ஒரு வருஷம் எங்க வேலை அதுதான். நீங்க பேசினாலும் பேசலனாலும், உங்களுடைய காரியத்தை எங்களுக்கு சொன்னாலும் சொல்லலனாலும், ஆண்டவர் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சொன்னாலும் சொல்லலனாலும், உங்களுக்காக தினந்தோறும் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளா தான் நாங்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசிகள் கொண்டதான ஒரு பாரம் எங்களுக்கு உண்டு. ஆமென். ஊழியெல்லாம் சும்மாலாம் நடத்திட முடியாது. அது கர்ப்ப வேதனைக்கு உண்டான காரியத்தை என் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த 6 மாசங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், தடை, பிரச்சனை, போராட்டம், பலவீனம், பாடுகள், சண்டைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா, இப்ப இந்த 6 மாசத்துல ஜெபிக்கலன்னு சொல்றோம், கைகளை உயர்த்துங்களா. என் காரியத்துக்காக நான் ஜெபிக்கவே இல்லைன்னு சொல்றோம் யாராவது சொல்லுங்களேன், உண்மையா சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறோம்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கிறோம்ல, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஜெபிச்சிருக்கிறோம்ல, ஏதோ ஒரு பலவீனத்துக்காக ஜெபிச்சிருக்கிறோம். ஆனாலும் அந்த பலவீனம், அந்த பிரச்சனை, போராட்டம், சமாதான குறைச்சல் இன்னும் நம்மளுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், அதுக்கு தான் இன்னைக்கு பேச போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இம்மட்டும் அவர் நம்மளை நடத்தினது அவருடைய நீதியின் கரத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி நடத்தினார்னா, சங்கீதம் 63 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. நம்ம வாசித்த சங்கீதத்துல 63:8. எதனால நம்மளை தாங்குகிறார்னா, வாரம் ஃபுல்லா வரீங்களோ இல்லையோ, வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வரீங்களே, அந்த காரியத்தை பார்த்து என் ஆத்துமாவுமே தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. வாசிங்க. அதனாலதான் நம்ம தேவனுடைய வலது கரம் நம்மளை தாங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மூலையில
தொடர்ந்து ஆராதனைக்கு போலனாலும் எப்பயாச்சும் ஒரு பிரச்சனை மத்தியிலாச்சும் தேவனை நோக்கி பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அதை வச்சுதான் என் தேவன் உங்களை காப்பாற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க பாஸ்டர், இனிமேலும் என்னை தாங்கணும்னா, இந்த மேலும் என்னை ஏந்தணும்னா நான் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு தான் இப்பதான் தலைப்புக்குள்ள வரேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக வருவோம். எடுத்து வாசிங்க. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காலத்தை என்னிடத்தில் கேளுங்கள். போதுமா? வருங்காலம்னா எதுமா? மீதி இருக்கிற 6 மாதங்களை குறித்து யாரிடத்துல கேட்கணும்? யாரிடத்துல கேட்கணும்? என்னிடத்தில் கேளுங்கள். சரி, ஹல்லேலூயா. இப்போ நீங்க கேட்கும் போது ஒரு உலகத்தானாகிய ஒரு தாய், ஒரு தகப்பன், அவங்க ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறாங்க. அதை செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப 2 விதமா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு நம்ம கேட்கறது, இன்னொன்னு மத்தவங்க நம்ம கிட்ட கேட்கறது. ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஒன்னு நாம கேட்கறது ஃபர்ஸ்ட், இன்னொன்னு ஆப்போசிட் ஜெண்டர் யாரா வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும், நான் அதை தான் சொல்ல வரேன். மத்தவங்க நம்ம கிட்ட கேட்கறது. ஆமென். இங்க அதே போலதான் 2ஆ பிரிக்கிறேன். கேளுங்கள் அப்படின் போது தேவன் 2 விதமான காரியத்தை நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஒன்னு நாம கேட்கிறது, தேவன் நம்மளிடத்துல கேட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6 மாதங்கள் எதுவுமே நடக்கல. இத பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, நான் விண்ணப்பம் செலுத்திட்டேன், ஆனா எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிற தேவச்சனமே, அந்த காரியம் எப்ப நடக்கும்னா, ஆண்டவர் கேட்ட காரியங்களை நீங்க செய்யும் போதுதான் நீங்க கேட்கிற காரியங்கள் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? பிள்ளைங்க கேட்கும் போது பெற்றோர் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு கண்டிஷன் போடுறீங்களே, அதை செஞ்சாதான் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல என் தேவனும், நீங்கள் கேளுங்க, ஆனால் நான் சொன்னதை நீங்க கேட்டாதான் அதை நான் செய்வேன். ஏன்னா இங்க என்ன உறவு நம்ம 2 பேருக்குள்ள, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும்? அப்பா பிதாவே என்று. அவர் அப்பா, நம்மளா பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ அவர் உரிமையோட சொல்றாரு, ஏய் நீ கேளு, ஆனா நான் கேட்டதை நீ செஞ்சாதான் நான் உனக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட முதலாவது ஆண்டவர் என்ன கேட்கிறார், எதெல்லாம் கேட்கிறார் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மளிடத்துல கேட்கிறதை ஒரு வித்தியாசமான காரியம். மத்தேயு எழுதின புஸ்தகம், சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, சரி 2மே போட்டுக்கோங்கம்மா. எப்படி போடுறீங்கன்னா, கேளுங்கள் போட்டு 2 அம்புக்குறி விடுங்க, வி ஷேப்ல விட்டுட்டு போடுங்க. முதலாவது மேல தேவன் நம்மளிடத்துல கேட்கிறது, கீழே நாம தேவனை கேட்கிறது. 2த்துக்கு வசனம் சொல்ல போறேன். இப்போ தேவனிடத்துல நாம கேட்கிறதுக்கு வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹலோ, சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட நம்ம சொல்லுவோம். இப்ப என்சி பண்ணி மேல ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. என் பேச்ச நீ கேட்டினா நான் செய்வேன் சொல்றீங்களா இல்லையாமா? நீ என் பேச்ச கேட்டினா நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் சொல்றமா இல்லையா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படின்னா தேவன் சொல்லுகிறதால என் பேச்சை நான் சொல்லுகிறதை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப நாம கேட்கிறதுக்கு எதுனா அதுல மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? 2 டிஃபரண்டான காரியம். இங்க நாம கேட்டா கொடுப்பார். எப்ப கொடுப்பார்னா அவர் பேச்சை கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல என்னெல்லாம் கேட்டான்னு சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. உபாகமம் 10:13. நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? ஒரு 5 விதமான காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி
உனக்கு யாருக்கு நன்மை உண்டாக, மற்றவனுக்கு இல்ல, வீட்டாருக்கு இல்ல, உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டுமே அல்லாமல். ஆண்டவர் என்ன கேட்கிறாருமா உங்ககிட்ட? ஹலோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 5 பாயிண்ட் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்கிறாரு? கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ஓய்வு நாளை கட் பண்ணி இருக்கிறோம்? ஆமென். இதை நம்ம கடைபிடித்து நடக்கணும் வருகிற 6 மாதத்துல. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. எரேமியா 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் தேவன் சொல்லுகிறதான காரியத்தை. போதுமா? இரண்டாவது எப்படி இருக்க கூடாதா? என்ன கேட்கிறார் உங்களிடத்துல? மேட்டிமை உங்களிடத்துல இருக்க கூடாது. ஹலோ, மேட்டிமைக்கு வேற ஒரு காரியம் ஏதாவது சொல்லுங்களேன். மேட்டிமை, தலகணம், ஆமென், ஆணவம், அகங்காரம், திமிரு, இது எல்லாம் அதுல அடங்கிடும். ஆமென், ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? அது வரக்கூடாது. ஆமென். ஹலோ, இந்த 6 மாசத்துல அது இருந்தா தயவு செய்து தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. 2 நாளாகமும் 29:5. மூன்றாவது எதை என் தேவன் உங்களிடத்துல கேட்கிறார் பாருங்க. அவரை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்களின் பிதாக்களின் தேவனாகிய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எடுத்து போடணும். ஹலோ, இங்க சொல்லுகிறதான காரியம் ஆலயத்தையும் குறிக்கும், உங்களையும் குறிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. இந்த 6 மாதத்துல ஆலயத்துல கசப்பு, பிரச்சனை, போராட்டம், ஒற்றுமை இல்லாம, ஐக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த அசுத்தத்தை இந்த மாதத்துல எடுத்து போடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க மாத்திரம் சொல்ல, உங்களையும் சொல்றேன். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல இவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. உங்களை பரிசுத்தத்திற்கு தான் என் தேவன் அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இந்த அசுத்தம் உங்களிடத்துல இருந்தா அதை எடுத்து போடணும். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை விதமான காரியத்தை சொல்லி இருக்கிறேன்? 3 விதமான காரியம். என்னெல்லாம் என் தேவன் கேட்கிறார்? முதல் காரியம், கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கணும். இரண்டாவது, மேட்டிமை இருக்கக்கூடாது. மூன்றாவது, அசுத்தத்தை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடணும். நான்காவது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. இது சபையை குறித்து நான் சொல்றேன். ஆகையால், சபையும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து நான் பேசுகிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயினா, கண்ட கதையை கேட்கிறதுக்கு இல்ல, மற்ற வீட்டு கதையை பத்தி பேசுவதற்கல்ல, அவருடைய வார்த்தையாகிய வசனத்தை கேட்கிறதுக்கு தீவிரமாயும், தேவ பிள்ளைகளாய் இருந்தா வாயில அடக்கம் இருக்கணும். ஆமென். பேசுகிறதற்கு பொறுமை வேணும். மூன்றாவது காரியமாய், தொட்டாசி நீங்க இருக்க கூடாதீங்க. சபையில இருக்கும் போதும் சரி, வீட்லயும் சரி. கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? தாமதமா இருக்கணும். காரணம் இல்லாமலாம் கோபிச்சுக்க கூடாது. ஆமென். மத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டுன்னு இந்த அக்கா எனக்கு பிடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. ஹலோ, நான்காவது என் தேவன் என்ன கேட்கிறார்? 3 விதமான காரியத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். எப்போ ஆண்டவர் நம்மளிடத்துல பேசுவார்? இன்னைக்கு ஆராதனைக்கு போறோமே, ஆண்டவர் என்னிடத்துல பேசுவாரான்னு சொல்லி தீவிரமாய் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது,
ஒருத்தங்களை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ சபையை பத்தியோ ஊழியக்காரரை பத்தியும் பேசுவதற்கு பொறுமை இருக்கணும். இதை பேசுறதுனால என்ன ஏதாச்சும் நடக்குமான்னு சொல்லி பார்க்கணும். மூன்றாவது, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்கணும். ஐந்தாவது காரியமா நான் சொல்லி கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. ஐந்தாவது காரியமா எரேமியா 26:13. இப்பொழுதும் ஐந்தாவதா தேவன் நம்மள இடத்துல கேட்கிறத சொல்றேன். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய சத்தத்தை கேளுங்கள். போதுமா? ஐந்தாவது காரியமா என்ன சொல்றாருமா? உங்கள் வழியையும் உங்கள் கிரியைனா செயல். ஹலோ, செயல்னா என்ன? செய்கிறதான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இனி வரும் மாற்றத்துல, இனி வரும் வாரத்துல, ஆண்டவரே என்னுடைய வழி உமக்கு நேராயும் என்னுடைய செயல்கள் உமக்கு பிரியமாயும் மாற்றுறேன். உங்களை சீர்படுத்தணும். அததான் என் தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, 5 விதமான காரியம் சொல்லி இருக்கிறேன். காரியம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கணும். அதுதான் தேவன் கேட்கிறார். இரண்டாவது, மேட்டிமை இருக்கக்கூடாது. மூன்றாவது, அசுத்தம் நம்ம இடத்துல இருந்தா எடுத்து போட்டுணும். நான்காவது, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்கணும். ஐந்தாவது, வழியையும் செயலையும் சீர்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இவ்வளவு 5 காரியங்களை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்துக்கோங்க. மார்க் 4:9, ரெண்டுமே ஒரே வசனம் தான். ஏதாவது ஒண்ணு மட்டும் வாசிங்க. மத்தேயு 11:15, மார்க் 4:9. ஹலோ, இப்போ இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு காது இருக்கு? கைகளை உயர்த்தி காட்டுங்க. கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன கேட்க கடவன்? இப்ப இவ்வளவு நேரம் தேவன் என்னெல்லாம் கேட்டாரோ அதை நம்ம ஒரு இடத்துல சொல்லுது. ஏன் இதை திரும்பி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன்னா, இந்த வருஷத்தின் நடுவுல நிக்கிறோமா, இதுவரை ஆசீர்வாதம் வரலையா, பிரச்சனை மாறலையா, போராட்டம் மாறலையா, பலவீனம் மாறலையா? தயவு செய்து அருமையான தேவச்சனமே, காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னொரு இடத்துல சொல்றேன், எடுத்து வாசி. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எரேமியா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இதை கேட்டும் நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் சொல்றாரு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. 5:21. கண்கள் இருந்தும் காணாமலும் நான் சொன்னா திட்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற என்ன ஜனங்கள்? இங்க எத்தனை பேருக்கு அறிவு இருக்கு? கைகளை உயர்த்தி காட்டுங்க. அறிவு இருக்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி காட்டுங்க. அறிவு இருந்தா காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன கேட்கணும்? இந்த 5 விதமான காரியத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், கேட்காத செவிட்டு விரியனை போல இருக்கிறோமா நம்ம? நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படி இருக்கிறோமா? நீ என்ன வேணாலும் சொல்லு பாஸ்டர், இங்கிருந்து போனவனே மாறிடுவேன் நினைச்சீங்கன்னா செவிட்டு விரியன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அறிவுள்ளவர்களாய் இருக்கும்போது என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அறிவுள்ளவன் கேட்க கடவன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல்னா யாருமா? அத யாரு? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் சொல்லுங்க 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 காதுகளுக்கு கேட்க சொல்லும் என்னென்ன கட்டளை இப்ப சொன்னேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன வந்து கேட்பாரு, டேய் உன் பிள்ளைகளுக்கு நீ எச்சரித்தியா?
உன் பிள்ளைகளுக்கு நீ சொன்னியான்னு கேட்டான்னா நான் சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் இந்த 6ஆம் மாசம் கடைசி நாள்ல உம்முடைய கிருபையினால என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க, எதெல்லாம் என் பிள்ளைகள் இடத்துல கேட்கிறீங்க சொல்லிட்டேன். காதுள்ளவன், அல்லேலூயா, இங்க காதுள்ளவன் கேட்க கடவன் அவருடைய கட்டளைகளை கற்று, லாஸ்ட் வந்துருங்கம்மா, கற்று, அல்லேலூயா, கற்று கை கொள்ளணும். எதை சொல்லணும்? இப்போ இவ்வளவு 5 காரியங்களை என்ன பண்ணணும்? நீங்க இப்போ செல்வராஜ் பிரதர் கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. எப்படி கத்துக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் சொல்றதை செஞ்சு 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 தான் கத்துக்க முடியும். ஆமென். அந்த கட்டளைகளை நாம கை கொண்டு இந்த நாள்ல, இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நான் சொல்லுகிறதான காரியத்தை நீங்க கை கொண்டு நடக்கும் போது என்ன நடக்கும்? நான் எடுத்து வாசிங்க 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறான்மா. இப்ப சொன்னதெல்லாம் கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருப்பான். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த தீமை வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், நான் செத்தாலும் சாவேனே தவிர என்ன சபையில எத்தனை போய் விட்டுருங்கன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அவரில் நிலைத்து நிற்பான். நீங்க அப்படி இருந்தாதான் அவர் உங்களிடத்துல நிலைத்து நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கதான் அன்பு வரும். அல்லேலூயா. முடிக்கிறாரு அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் எதனால பாஸ்டர் கேட்டீங்கன்னா, மல்கியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. இப்பொழுதும் மல்கியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி, ஹலோ, இப்ப இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஆராதனை செய்ய போறோம். இந்த 6 மாதங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமா இருந்ததோ தேவனை நோக்கி கெஞ்சுவோம். அப்பொழுது கர்த்தர் இறங்குவார். ஹலோ, கிருபையினாலே, தயவுனாலே, இரக்கத்தினாலே உங்களிடத்துல இறங்குவார். ஹலோ, பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிங்க. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு அவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. இது இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த பலவீனம், இந்த கஷ்டம், இந்த குடும்பத்தில் சண்டை, இது எல்லாமே என்னால வந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையா இல்லையாமா நான் சொல்றது? இங்க அதுதான் சொல்றாரு. இந்த காரியம் என்னால வந்தது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? மாத்த போறோம். இந்த 6ஆம் மாதத்தின் கடைசி வேளையில இருக்கிறதான தேவச்சனமே, இந்த காரியம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னாலதான் வந்தது ஆண்டவரே. என் நிமித்தமா என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு இதுவா தடையா இருக்கும். என்ன நான் இப்ப கெஞ்ச போறேன், எனக்கு நீங்க இறங்குங்க. உம்முடைய தயவுனால வருகிற 6 மாதத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாட்டுங்க கெஞ்ச போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதுதான் என்ன பண்றாங்கன்னா, ஏசியா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசியா 55:3. அப்படி கெஞ்சும் போது என் தேவன் உங்களுக்கு இறங்கி 55:3 ஏசாயா. அப்போது என் தேவனுக்கிடத்துல நீங்க செவியை சாய்த்து அவரிடத்துல நீங்க கெஞ்சி அவர் உங்களுக்கு இறங்கும் போதுதான், வாருங்கள் கேளுங்கள். இப்ப நம்ம இடத்துல வந்திருக்கிற இப்போதான் நாம கேட்கணும். அப்போது உங்களுடைய ஆத்மா பிழைக்கும். தேவ ஜனமே, தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை தேவன் உங்களிடத்துல செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போமா? எப்போ? இந்த 5 விதமான காரியங்களை தேவன் கேட்கிறதை செய்து கட்டளைகளின்படி நடந்து, ஆமென், அவரிடத்துல என் குற்றங்கள், என் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் மனம் இறங்கும்படியாக கெஞ்சும் போதுதான் என் தேவன் அவருடைய கிருபையினால உங்களிடத்துல இந்த நாள்ல ஒரு உடன்படிக்கை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. என்ன உடன்படிக்கை செய்வார்னா, யாருக்கு உடன்படிக்கை செய்வார்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 15:29. பிரைஸ் காட். துன்மார்க்கர்னா யாருமா? இப்ப சொன்ன பிரகாரமாய் இந்த 5 விதமான காரியங்களை எந்த ஒரு மனிதன் செய்யலையோ அவன் துன்மார்க்கன். கர்த்தர் தூரமாய் இருக்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தையோ, யாருடைய ஜெபத்தை தான் இனிமேல் கேட்க போகிறார்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருடைய ஜெபத்தை கேட்பார்? குறித்த நேரத்தில் வந்து தேவனிடத்துல கேட்டாதான் அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். யார் பாஸ்டர் நீதிமான் கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. ரோமர் 2:13 முடிக்க போறேன். ரோமர் 2:13. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்களும் யாருமா? ஹலோ, நியாய பிரமாணத்தை இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க நீதிமான் இல்ல. பிரதர் ஆகாஷ் பிரதர், கவனிக்கிறீங்களா? யார் இல்லையா நீதிமானா? நான் இப்ப சொல்றதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா நீதிமான் அல்ல. வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஹலோ, கிரியை இருக்கணும், செயல் இருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை நடக்கணும். அல்லேலூயா. அவர்கள் தான் நீதிமான்கள். அந்த நீதிமான் ஜெபம் பண்ணும்போது தான் என் தேவன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நிறைய பேர் வாயிலே வடை சுடுவாங்க. நான் பரிசுத்தவான், நான் எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன். பின்னாடி ஒரு வசனம் இருக்கு, சொல்றேன், எச்சரிக்கையில சொல்றேன், கண்டிப்பா கவனிங்க. எப்போ நம்மளுடைய ஜெபத்தை கேட்பனா நீதிமான்களா இருக்கணும். நீதிமான் யாருன்னா, அவருடைய நியாய பிரமாணத்தின் கட்டளைகளின்படி அவர் கேட்கிறதை செய்கிறவன் தான் நீதிமான்களா ஆக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, ஹலோ, இங்க கவனிங்க. நம்மள தரித்திரத்திலிருந்து விசுவாசத்தில் ஐஸ்வரனாகவும் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை தரவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த மாசத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன், உங்களுக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தை அருளின தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். அதை நாம பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி விசுவாசித்தா என்ன ஆகும்? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகும்? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. தரித்திரரை ஐஸ்வர்யவானாகவும் வாக்குத்தத்தம் பண்ணினதை தருகிறவராயும், கடைசியாக முடிக்கிறேன். என்னாகும்? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை. நிறுத்துங்கம்மா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிங்க, அவங்க முகத்தை பாருங்க. யார் மூஞ்சிலாவது தேவ ஒளி இருக்கா? நீங்களே கேளுங்க. இல்லைன்னா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி இருக்குதான்னு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா, தேவனை அனுதினமா துதிக்கிற பிள்ளைகளா இருந்தா, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் முகத்துல பிரகாசிக்கணும். ஹலோ, நான் சொல்ல வரது புரியுதுங்களா? எப்பவுமே எத்தனை பேர் என் தகப்பனாரை பார்த்திருக்கீங்கம்மா? பார்த்திருக்கீங்களா? அவர் என்னைக்காச்சும் அழுது பார்த்திருக்கீங்களா? என்னைக்காச்சும் அவர் ட்ரெஸ் கம்மியாகி பார்த்திருக்கீங்களா? உள்ள 1000 பிரச்சனை இருக்கும், உள்ள போராட்டம் இருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஆனா இங்கிருந்து வெளியே போகும்போது ஷூ பாலிஷ் குறையாது, டிப் டாப்பா சஃபாரி போட்டுதான் வெளியே வருவாரு. அவர் இருக்கிற இடத்துல சிரிப்பு தான் இருக்கும். ஆமேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில வர கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை பார்த்தாலே அப்படியே நோ சோகமா இருந்துட்டா, ஒரு 2 முழம் நகம் வளர்ந்துடுற மாதிரி ஏதாவது வளருமா சித்ராமா? வளராது. துக்கப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்துல ஒரு இன்ச்சு கூட கூட்ட முடியாது நம்மளால. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற தேவ ஜனமே, 3வது வார்த்தையில சொன்ன பிரகாரமாய் பிலிப்பியர் மஞ்சு சிஸ்டர் கூட சொன்னாங்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும்
ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஹலோ, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நம்ம மூஞ்சி இப்படி வச்சுட்டா அவங்க எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கம்மா. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தான் இன்னைக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா, எங்க வாழ்க்கையில நடந்ததை சொல்றேம்மா. உற்ற உறவினெல்லாம் நம்பாத. உன்னை உருவாக்கின உன்னை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்தெடுத்தவதான் உன்னை தாங்கி ஏந்தி சுமக்க முடியும். ஆமென். அவர் தான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் அப்படிதானமா முடிக்கிறாரு, சமாதானம் உங்களுக்கு அருள கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால தான் சமாதானம் உண்டாகும்? தேவனால மாத்திரம்தான். ஒரே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் எச்சரிப்பின் சத்தம்னே போட்டுருங்க. ஹலோ, எக்காலம்னாலே எச்சரிப்பின் சத்தம். ஹலோ, மாதத்துல என் தேவன் இந்த வருஷத்தின் பாதியில் நிற்கிறதான தேவச்சனமே, இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய், எக்கால சத்தமாய் இதை கேட்டு நீங்க எச்சரிக்கையா இராமல் போதுமா. 31ஆம் வசனத்தை நான் அதை பேசல, அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமென், அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எச்சரிக்கையின் சத்தம் வந்தோம் நீங்க கேட்கலன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். 31ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே உங்களை பார்த்தா இப்ப அப்படிதான் எனக்கு தோணுது. உங்களை தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஜனங்கள் கூடி வருகிறது வழக்கத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமையான வந்து உட்கார்ந்து இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்து என் வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஆனாலும் அமல்ராஜ் பிதர் அவைகளின்படி செய்கிறதில்லை. வாயில வடை சுடுவாங்க சொன்னல, இதுதான் அது. எதை தான் பின்பற்றி போகிறது? டியூட்டி வச்சிட்டாங்க பாஸ்டர், அங்க போனா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாஸ்டர், நைட் பிரேயருக்கு வராம டியூட்டில போனா எனக்கு சம்பளம் வரும் பாஸ்டர், எனக்கு நைட் பிரேயர் வராம தூங்கினா காலை சீக்கிரமா எழுந்து ஸ்கூலுக்கு போவோம் பாஸ்டர். கொஞ்சம் நினைச்சு பாருமா, பலவீனத்தின் மத்தியில பிரச்சனையின் மத்தியில தூக்கம் வராத அப்பல என்னமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்க உங்களை பத்தி தான் சொல்றாரு. இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் இன்பமா, என்ன மாதிரி பேசுறாயா, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆமே, இங்கிருந்து படிக்கட்டு கூட தாண்ட மாட்டீங்க, மாறிடும். அல்லேலூயா. இன்பமா இருப்பாங்க, சொல்றபடிலாம் செய்யணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா மேல சொன்ன 4ஆம் வசனம் தான், எச்சரித்தும் கேளாமல் போனீங்கன்னா அந்த இரத்த பழி உங்களுக்கு தான் வரும். அந்த பலவீனம் உங்களிடத்திலே தான் இருக்கும், உங்களுடைய பிரச்சனை உங்ககிட்டயே தான் இருக்கும், உங்களுடைய போராட்டம் உங்ககிட்டயே தான் இருக்கும், உங்களுடைய பண கஷ்டம் உங்ககிட்டயே தான் இருக்கும், உங்களுடைய சண்டைகள் உங்க குடும்பத்திலே தான் இருக்கும். தயவு செய்து அருமையான தேவச்சனமே முடிக்கிறேன். இந்த நாளில கடைசி நாள்ல நிற்கிறேன், இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நிற்கிறேன். உங்களை நீங்க மாற்றுங்க, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்க, உங்க செயல்களை சீர்படுத்துங்க. வருகிற 6 மாதத்தை என் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒரு விசேஷித்த பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். பிள்ளைகள், வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் முன்பாக வாங்க. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரத்தில் உட்காராமலும் தேவனுடைய கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவு பகலும் அவனுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காரர்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இலைய எதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்றில் பதறடிக்கும் பதரை போல் நிற்பார்கள். கண்களை மூடுவோமா? அருமையான தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பிள்ளைகளை தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து அதுக்காக நான் ஃபுல்லா ஜெபம் பண்ண போகிறேன்.
அப்பா, இந்த நாளில வந்திருக்கதான அருமையான உம்முடைய பிள்ளைகள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீர் அவர்களை அனைத்து சேர்த்து கொண்ட பிள்ளைகள் அப்பா, பரத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, இந்த 2024 வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள்ல வந்து உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கதான உம்முடைய பிள்ளைகளும் கரங்களும் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமா இந்த நாளில தங்கள் கைகளை வைத்திருக்கதான எந்த நோக்கத்தில் எந்த இடத்துல கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுடைய சிலுவை ரத்தம் பாய்வதாக. இயேசுவின் ரத்தத்தை இப்போது நாங்கள் தெளித்து செபிக்கிறோம். சத்துரு வெட்கப்படட்டும். சோர்வான காரியங்கள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது இப்போதே சுட்டெரிப்பீராக. எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளை தொடராதபடி பாதுகாப்பீராக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக. எந்த நோக்கத்தில் இந்த இடத்துக்கு வந்தார்களோ, எந்த நோக்கத்திற்காக உங்களை சேவிக்க வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். குடும்பத்தில் சமாதான குறைச்சல்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பண பற்றாக்குறைகள் எதுவா இருந்தாலும் தேவன் வருகிற மாதத்தில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சம்பளமாய் கொடுத்து திருப்தியான வாழ்க்கையை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என் சபை விசுவாச பிள்ளைகளை, என் குடும்பத்தை நான் உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சாட்சியோடு நிற்க வைத்தான். ஒரு விடுதலை உண்டாகட்டும், சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். என் தேவனை விடுதலை கொடுத்தார் என்று சாட்சியோடு நிற்க கிருபை தருகிறார். பண கஷ்டங்கள், வியாபாரத்தில் ஒரு உயர்வு, ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரமோஷன், ஆண்டவரே பண தேவைகள், போராட்டமான வாழ்க்கைகள், கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்க நீ கிருபை தருகிறார். உங்களை நான் தீர்க்கற்றவர்களாய் விடேன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய நீதியின் கரத்தினாலே என்னை தாங்குவேன் சொன்ன தெய்வமே, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை கட்டளைகளை, கற்பனைகளை கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளாயும், மேட்டுமை இல்லாத பிள்ளைகளாயும், அசுத்தத்தை எங்கள் இடத்திலிருந்து எடுத்து போடுகிற பிள்ளையாயும், வழியை நாங்கள் சீர்படுத்தி செயல்களில் சீர்படுத்தி உமக்கு நேராய் நடக்கிற பிள்ளைகளாயும், உங்களுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாயும், பேச பொறுமையாய் காத்திருக்கிற பிள்ளைகளாயும், கோபிக்க தாமதிக்கிற பிள்ளைகளாயும் எங்களை மாற்றுவீராக. வருகிற மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ராஜா. விசேஷமா இந்த ராத்திரி வேலை நடக்கிறதானே இரவு வாக்குத்தத்த ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் வந்து கலந்து கொள்ள, வருகிற ஜூலை மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல ஒரு உற்சாகத்தை கட்டளையிடுவீராக. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு ஜூலை மாதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல நீர் மனதில் பேசுங்க ராஜா. சோறு உண்டு பண்ணுகிற ஆவியை என் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். குடும்பமாய் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வந்து வரைக்கும் வந்து கலந்து கொள்ள நீ கிருபை தார். ஒரு ஜூலை மாதம் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும். சபைக்காகவும் ஜெபிக்கிறோம். தடைகளை உண்டு பண்ணுகிறதான பிசாசின் சதி மோசங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். சபைக்கு விரோதமாய், சபை விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா சத்துருக்களின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், பலன், சுகம், ஆரோக்கியம் பெருகுவதாக. நீரே ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.